Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaivam Narottamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudhiraye Nashtaprayeshu Abhatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavati Uttama Shloke Bhakti Bhavati Naistiki. ஆறாவது அத்தியாயம் 15வது ஸ்லோகம். யுஞ்சனேவம் சதாத்மானம் யோகி நியதமானசः சாந்திம் நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதிகச்சதி. யுஞ்சன் பயிற்சி செய்து, ஏவம் மேற்கூறியபடி, சதா இடையராது, ஆத்மானம் உடல், மனம் மற்றும் ஆத்மா, யோகி யோகி, நியதமானசக கட்டுப்பட்ட மனதுடன், சாந்திம் அமைதி, நிர்வாண பரமாம் ஜட இருப்பின் முடிவு, மத்சம்ஸ்தாம் ஆன்மீக வானை இறைவனின் திருநாட்டை, அதிகச்சதி அடைகிறான். மொழிபெயர்ப்பு பொருளை எழுதியவர் ஏசி பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய ஸ்ரீல பிரபுபாத் கி. மொழிபெயர்ப்பு. இவ்வாறாக உடல், மனம் மற்றும் செயல்களை இடையராது கட்டுப்படுத்த பழகிய யோகி தனது ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதுடன் பௌதிக வாழ்வை கலைந்து இறைவனின் திருநாட்டை, கிருஷ்ண லோகத்தை அடைகிறான். பொருளுரை. யோகம் பயில்வதன் இறுதி குறிக்கோள் இங்கே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. யோக பயிற்சி என்பது எந்த ஒரு ஜட வசதியையும் அடைவதற்காக அல்ல, ஜட வாழ்க்கையை முற்றிலும் களைவதற்காகவே. ஆரோக்கியமான வாழ்வை தேடுபவனும் ஜட வாழ்வின் பக்குவ நிலையை விரும்புபவனும் பகவத்கீதையில் யோகியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் பௌதிக வாழ்வை களைவது என்றால் சூன்யத்தில் நுழைவது என்று கூறுவதன் கற்பனையே. இறைவனின் படைப்பினுள் சூன்யம் என்பதே கிடையாது. உண்மை என்னவெனில் பௌதிக வாழ்வை களைவதன் மூலம் ஒருவன் ஆன்மீக வானில் இறைவனின் உலகை அடைகிறான். இறைவனின் உலகம் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மின்சாரத்திற்கோ அவசியம் இல்லாத இடம் என்பதும் பகவத்கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஜடவானில் இருக்கும் சூரியனைப் போல ஆன்மீக உலகில் உள்ள எல்லா கிரகங்களுமே சுய ஒளி கொண்டவை. இறைவனின் ராஜ்யம் எல்லா இடங்களிலும் உள்ள போதிலும் ஆன்மீக உலகம், அதனை சார்ந்த கிரகங்களும் பரம் தாம உன்னதமான தலங்கள் என்று அறியப்படுகின்றன. ஓகே, வேற முடியுதுன்னா ஓகே. ஓமஜ்ஞானாதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சன ஷலாக்கயா சக்ஷுர்மிலிதம் யேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீ சைத்தன்ய மனோபீஷ்டம் ஸ்தாபிதம் யேன பூதலே ஸ்வயம் ரூபகதா மஹ்யம் ததாதி ஸ்வப்பதாந்திகம். தேஹம் ஸ்ரீ குரு ஸ்ரீயுதாபதகமலம் ஸ்ரீ குருன் வைஷ்ணவாம்ச श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं
साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादां सहगणललिता श्रीविशाखादितां स हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता राधाकान्ता नमस्तुते तकञ्चन गौराङ्गी वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमावं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सारस्वतदेवे गौरवाणि प्रचारिणे विशेषशून्यवादी पश्चात्तदेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे। ஸோ சில சமயம் நம்ம நீங்களும் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க, யாராவது இறந்துட்டாங்கன்னா ஃப்ளக்ஸ் எல்லாம் வைப்பாங்க. அந்த ஃப்ளக்ஸில் பார்த்தீங்கன்னா சில பேர் எழுதுவாங்க கைலாயம் போயிட்டாங்கன்னு எழுதுவாங்க. ஒடிக்கி எழுதுவோம் கைலாயம் போயிட்டாங்க, சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, வைகுண்டத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஜென்ரலாக எழுதுவாங்க. அவங்களா எழுதிக்கிறது. ஆனால் உண்மையிலேயே சொர்க்கத்துக்கு போகிறதே ரொம்ப கஷ்டம், அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது. சொர்க்கத்துக்கு போகிறது ரொம்ப கடினம், அதுக்கே ரொம்ப தவம் இருக்கும். சொர்க்கத்துக்கு மேலே சப்தரிஷிகள் இருக்கிற மண்டலம், துருவ மகாராஜ் இருக்கிறது, பிரம்மலோகா, அது போகிறது இன்னும் கடினம். அதுக்கப்புறம் வைகுண்டம் இருக்குது, அது இன்னும் கடினம். இதெல்லாம் அவ்வளோ சுலபம் கிடையாது. ஸோ கிருஷ்ணா இன்னைக்கு பார்க்குற ஸ்லோகத்தில் அவர்கிட்ட போகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நீங்கள் எழுதியிருக்காரு. அதாவது அவர் இருக்கிற உலகம் பிரச்சனையே இல்லாத உலகம், அது அவரே சொல்கிறார். வைகுண்டா, குண்டானா பிரச்சனைகள், வைகுண்டானா பிரச்சனை இல்லாத இடம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசை என்னன்னா பிரச்சனை இல்லாமல் வாழணுங்கிற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த ஆசை இருக்கு, ஆனால் நம்ம இருக்கிறது பிரச்சனை இருக்கிற உலகத்தில் தான் இருக்கோம். இந்த பிரச்சனை இருக்கிற உலகத்தில் உட்காந்துக்கிட்டு பிரச்சனையே இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். எனிவே, ஸோ கிருஷ்ணா அங்கே போகணுன்னா இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற 3 விஷயங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்கிறார். என்னென்ன சொல்கிறார்? உடல், மனம், செயல்கள். இங்கே உடல் அப்படின்னா ஆக்சுவலி உடல் அப்படின்னு அர்த்தம் என்னென்னா புலன்கள்னு அர்த்தம். உடல்னா புலன்கள், 5 புலன்கள் சொல்கிறோம் இல்லையா. தென் மனசு, செயல்கள், இது எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறார். ஸோ கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு நமக்கும் தெரியாது. அது மாதிரி சாஸ்திரம் படிக்கணும். என் கண்ணு கண்ட்ரோலில் இருக்கா இல்லையா, காது கண்ட்ரோலாக இருக்கா, நாக்கு கண்ட்ரோலாக இருக்கா, இது கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு கூட மறுபடியும் சாஸ்திரம் படித்தா தான் தெரியும். நாம்பளாம் நினச்சக்கூடாது. என் கண்ணு கண்ட்ரோலாக இருக்குன்னா எனக்கு கண்ணாடி போல் எல்லாம் நல்லா தெரியுது, கண்ட்ரோலாக இருக்குது, அப்படி அர்த்தம் கிடையாது. இந்த கண்ணு வச்சுட்டு கண்டது பார்க்குறேன் அப்படின்னாலே கண்ட்ரோலாக இல்லைன்னு அர்த்தம். கண்டது சாப்பிட்றேன்னா நாக்கு கண்ட்ரோலில் இல்லை, அது மாதிரி புரிஞ்சு. ஸோ கிருஷ்ணரே சொல்கிறார் செயல்களும் கண்ட்ரோலாக இருக்கணும். செயல்கள் நிறையா செயல்கள் இருக்குது. நம்ம பலவிதமான செயல்கள் செய்கிறோம், எல்லாம் கரெக்டாக செய்கிறோமா அப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுக்க பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். அது எப்படி நீங்கள் சொல்லலாம் இல்லை அப்படின்னு சில பேர் கேள்வி கேட்கலாம். பாகவத்தில் சொல்கிறாங்க, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் எல்லாம் சரியாக செய்கிறேன்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு. அப்படி பண்ணால் சூத்த கோஸ்வாமி சொல்கிறார் அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறார்.
செயல்கள் ஒழுங்காக செஞ்சால் சந்தோஷமாக இருக்கணும். அப்போ எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? செயல்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளோ, அதுதான் லாஜிக். என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை அப்படின்னா என்னோட செயல்களில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், நான் செய்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஸோ கிருஷ்ணா இங்கே மூணுமே வந்து கரெக்டாக கண்ட்ரோல்டாக இருக்கணுங்கிறார். மனசு வந்து என்ன சொல்கிறார்? ரெகுலேட்டட். தமிழ் என்ன சொல்கிறார் அந்த மொழிபெயர்ப்பில்? மைண்டு கரெக்டாக இருக்கணுங்கிறார். இது அவ்வளோ ஈஸியாலாம் கிடையாது. மனசு வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னென்னா அது டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறது சில பேரால் தான் கண்டுபிடிக்க முடியும். எஸ்பெஷலி ஹரே கிருஷ்ணா சொன்னால் தான் தெரியும். ஹரே கிருஷ்ணா சொல்கிறவங்களுக்கு தான் தெரியும் மைண்ட் ஏதோ பிரச்சனை பண்ணுதுன்னு. சொல்லலின்னு வைங்க, அது கூட தெரியாது அவங்களுக்கு. மனசு பிரச்சனை பண்ணது கூட தெரியாது, அப்படியே செத்து போயிடுவாங்க. பெரிய பிரச்சனை வரும் உங்களுக்கு. பகவத்கீதை படிக்கணும், ஹரே கிருஷ்ணா சொல்லும் பொழுது தான் மைண்டு பிரச்சனை பண்ணுதுன்னே தெரியும். ஸோ கிருஷ்ணர் ரொம்ப அழகாக சொல்கிறார், சாந்தி நிர்வாண பரமாம். நிர்வாண பரமாம்க்கு தமிழ் என்ன அர்த்தம்? அது ஜட இருப்பின் முடிவு. அப்படின்னா எனக்கு புரிஞ்சது சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா பல அர்த்தங்கள் இருக்குது, ஒரு ஸ்லோகத்துக்கும் பல அர்த்தங்கள் இருக்குது. சாந்தி நிர்வாண பரமாம் அப்படின்னா நான் உடல் அப்படிங்கிற கண்ணோட்டமே இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாதுங்கிற, மொத்தம் அப்படியே ஜீரோ ஆயிடணுங்கிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க தான் வைகுண்டமே போக முடியுங்கிறார். மத் சம்ஸ்தாம், அவங்க தான் எங்கிட்ட வருவோம் அர்ஜுனா அப்படிங்கிறார். அவ்வளோ ஈஸி கிடையாதுங்கிறார். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே இன்றைக்கும் நான் என்னடுது அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். நானுங்கிற ஃபீலிங் இருக்கும். என்னடுது என் பையன், என் கணவன், என் மனைவி, என் சொத்து, இது இருந்துக்கிட்டே தான் இருக்கு. அது பூரா கட்டாகணுங்கிறார். கட்டாகன்னு அப்படியே வேணும்னு எல்லாத்தையும் வெறுத்துறதுன்னு அர்த்தம் கிடையாது, அப்படி நினச்சிக்காதீங்க, அது தப்பு. உண்மையிலே அவங்க தோணும் இது எதுவுமே என்னது கிடையாது, என்னதுன்னு எதுவுமே கிடையாதுன்னு உணர்வாங்க அவங்க. ஒன்னொன்று இங்கே இந்த உலகத்தில் பொய் நிறையா இருக்குன்னு புரியும். இந்த உலகம் பொய்ன்னு கூட புரியும். அஃப்கோர்ஸ் நிஜமும் வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. இந்த கிருஷ்ணர் எல்லாம் பேசுகிறார். ஸோ இங்கே இந்த ஸ்லோகத்தில் சொல்கிற அந்த கண்ணோட்டமே இருக்கக்கூடாதுங்கிறார். இது என்னது, நான் இந்த உடல், இந்த பொருள் என் சந்தோஷம் கொடுக்கும், அந்த கண்ணோட்டமே இருக்காது. இது நம்ம புரிஞ்சுக்கிறது கஷ்டம். அது இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும். இருக்க முடியும் கிருஷ்ணர் சொல்கிறார், அதனால முடியும்னு சொல்லணும். கிருஷ்ணர் சொல்கிறார் இது மாதிரி வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த உடல், மனசு, உடல்னா புலன்கள்னு சொன்னேன், மனசு, செயல்கள்லாம் கரெக்டாக இருக்கணும்னா அதுக்கு தான் சில பிரபுபாத் இந்த இஸ்கான்கிற கோவில் கொண்டு வராங்க. காலையிலே அதிகாலையில் எழுந்திரிச்சு மங்களாரத்திக்கு வர சொல்லுவார். இது செய்ய தான் புலன்கள், மனசு, செயல்கள் எல்லாம் அடங்கும், இன்னும் அடங்காது. உதாரணத்துக்கு இன்றைக்கி நம்ம கிளாஸ் வச்சுருக்கோம், இதெல்லாம் இருக்கிறனால எல்லோரும் வரோம். இல்லைன்னா நம்ம எங்கே போவோம் நமக்கு தெரியாது. இந்த நேரத்தில் வேறு ஏதாவது செஞ்சாலும் செய்வோம், தேவையில்லாமல் கூட செய்யலாம். உதாரணத்துக்கு நேற்று இதே டைமில் நம்மள ஒழுங்கான வேலை பண்ணோமா இல்லை பைத்தியக்காரத்தனை எது பண்ணோமா நமக்கே தெரியாது. கொஞ்சம் பார்க்கணும், நாம யோசிக்கணும். ஸோ பிரபுபாத் இந்த கோவிலுக்கு போகணும், பாகவதம் கேட்கணும், பூஜையெல்லாம் பார்க்கணும், ஹரிநாமா சொல்லணும். இது சொல்ல தான் இது நடக்கும். இந்த லைனில் இருக்குது, இன்னும் நடக்காது. ஸோ இப்போ இங்கே பார்க்குறீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இது பண்ணி ஆகணும். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது கூட ஈவினிங்னா ஒரு ஆரத்தி, ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு ஆரத்தி, வீட்டில் உட்காந்து பாகவதம் படிக்கணும், இல்லை பகவத்கீதை படிக்கணும், சாண்டிங் பண்ணணும். இங்கே வந்தால் தான் இது பண்ணணும் இல்லை, நீங்கள் வீட்டில் இது பண்ணி தான் ஆகணும். பண்ணலினா செயல்கள் மாறும்.
ஓகே மணி இப்போ என்ன ஒரு 7:45 ஆகுது, இது பண்ணலைன்னா டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். இல்லைன்னா பக்கத்து விட்டு யார் உட்காந்து அரட்டை அடிப்பேன். போச்சுன்னா பிரச்சனை வந்துடும். ஸோ கிருஷ்ணர் சொல்கிறார் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கணுங்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லைன்னா என்கிட்ட வர முடியாதுங்கிறார். இப்போ சில பேர் நினைக்கலாம் இப்போ போலின்னு என்ன, அங்கே போலின்னா போலின்னு இங்கே உட்காந்து பிரச்சனை இருக்கிற உலகத்தில் உட்காந்துக்க வேண்டியதான். பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவர் படித்தார் அந்த பொருள் உரையில் கூட, பகவான் இருக்கக்கூடிய உலகத்தில் சூரியன் எல்லாம் கிடையாதுன்னு கூட படிச்சிங்களே. இங்கே நமக்கு கரண்ட் இல்லைன்னு வைங்க, சமையலே நடக்காது. ஓகே, மற்றதில் உங்கள் சமையலே நடக்காது. இன்னைக்கு கரண்ட் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி போயிடுச்சு. அப்போ இதெல்லாம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்குன்னா இருக்கு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. ஏன் கஷ்டமாக இருக்குன்னா அவ்வளோ கெட்டு போய் கிடக்குது இந்த மனசு. இதெல்லாம் ஏன் புரியல, மனசு ரொம்ப கெட்டு போயிடுச்சு, அது நமக்கு தெரியல ஆக்சுவலி. ஸோ என்னதான் கெட்டு போனாலும் சைத்தன்ய மகாபிரபுவோட கருணை எங்கே வருதுன்னா, பகவான் நாம சொல்லும் பொழுது சீக்கிரமாக வெளிவரலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவான் கருணை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஒரு காலத்தில் யோகிகள் மட்டும்தான் இந்த மாதிரி காரியங்கள் பண்ண முடியும். உடலில் அந்த புலன்கள்லாம் அடக்கிறது, மனசை அடக்கிறது, செயல்கள் கரெக்டாக பண்ணுறது யோகிகள் தான் பண்ண முடியும். இப்போ கலியுகத்தில் பயங்கரமாக மோசமான செயல்கள் செய்கிறவங்க கூட இது மாதிரி ஆகலாம். இதுதான் ஆச்சரியம். மோசமாக இருக்கிறவங்க கூட இது மாதிரி மாறிடலாம் ஹரிநாமா சொல்லி. அதுதான் பகவானோட கருணை. மற்ற யுகத்தில் அப்படி கிடையாது, சும்மாலாம் கிடையாது. பட் இப்போ இந்த கலியுகத்தில் ஜஸ்ட் ஹரே கிருஷ்ணா சொன்னால் எல்லாம் சரி ஆகும். டைம் எடுக்கும், ஆனால் ஆகும். ஆச்சாரியர் சொன்னபடி செய்யணும். சில சமயம் சில வியாதிகள் இருக்கும், அந்த வியாதி அப்படின்னா ஒரு 6 மாதம் மருந்து சாப்பிட சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் டாக்டர் சொன்னபடி அது மாதிரியே சாப்பிட்டா 2 வருஷத்தில் வியாதி போயிடும். ஆனால் அவர் சொன்னபடி செய்யணும். அது மாதிரி ஆச்சாரியர்கள் சொல்கிறார் இப்படித்தான் போய் ஆகணும். அவங்க சொல்கிறாங்க அதிகாலை மார்னிங் எந்திரிக்கணும். காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சேன் அவனும், அவ்வளோதான். ஏதோ இன்னைக்கு எந்திரிச்சிட்டு அடுத்த வாரம் ஒரு தடவை எந்திரிக்கிறது, இதெல்லாம் ஆகாது, அதெல்லாம் ஆகாது. டெய்லி அதான் ஒரு வார்த்தை இருக்குது, கான்ஸ்டன்ட். தமிழ் எனக்கு தெரியல, அந்த மொழிபெயர்ப்பில் இருக்கா? மொழிபெயர்ப்பு படிங்க. இடைய ஏறாது அப்படின்னா கான்ஸ்டன்ட்டுங்கிற வார்த்தை போட்டிருக்காரு பாருங்க. அப்படிதான் மீனிங் தானே, கான்ஸ்டன்ட் தானே. கான்ஸ்டன்ட்னா ஸ்டாப்பில் இருக்காது. டெய்லி பிரம்ம முகூர்த்தம்னா டெய்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும். இன்னைக்கு எந்திரிச்சிட்டு அடுத்த மாதம் ஒரு தடவை எந்திரிக்கிறது, இல்லை தீபாவளிக்கு ஒரு தடவை எந்திரிக்கணும். டெய்லி அந்த கான்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, கிரிக்கெட் பிளேயரோ அத்லெட்ஸ் அதை ஓடுவாங்க இல்லையா, ஆக்சுவலி அவங்களும் இந்த மாதிரி தான் பயிற்சி பண்ணுவாங்க. சும்மாலாம் அங்கே ஹை லெவலுக்கு போக முடியாது. கோச் அப்படி தான் பண்ணுவாங்க. காலையில் 5 மணிக்கு கிரவுண்டில் இருக்குன்னு 5 மணிக்கு இருக்கணும், அவ்வளோதான். 5 மணி வந்து ஆகணும். வராமல் அவங்க அந்த நிலைக்கெல்லாம் போக முடியாது, இம்பாசிபிள். வரணும், உட்காருங்க. அது எப்படி அதில் அவங்க அது மாதிரி பண்ணுறாங்களோ அது மாதிரி இங்கே அப்படி தான். நீங்கள் மார்க்கெட்டுக்கு போங்க, 3:30 மணிக்கெல்லாம் அந்த காய்கறி வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணும். 3:30 மணி டெய்லி வருவாங்க. டெய்லி 3:30க்கு எந்திரிச்சிடுவோம் கான்ஸ்டண்ட்டாக. எப்படி மெட்டீரியல் லைஃப்பில் அப்படி பண்ணுறாங்களோ ஆன்மீக வாழ்க்கையும் அப்படி தான். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கணும், சேன் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும். அப்படி பண்ணத்தான் இது நடக்கும். எல்லாமே ஒழுங்காக வரும். சும்மா ஏதோ ஒரு நாள்லாம் பண்ண வராது. ஸோ
அடுத்த பேரை படிக்கிறீங்களா? பகவான் கிருஷ்ணர் இங்கே தன்னை பற்றி தானே தெளிவாக மச்சித்த மத்சானம் கூறியுள்ளார். அவ்வாறே அவரை அறியும் பக்குவப்பட்ட பூரண யோகி இறுதியில் கோலோக விருந்தாவனம் என்றழைக்கப்படும் அவரது உன்னத திருநாட்டினை கிருஷ்ண லோகத்தை அடைய முடியும். பிரம்ம சம்ஹிதையில் 5.37 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கோலோக ஏவ நிவசத் எகிலாத்ம பூத. இறைவன் எப்போதும் கோலோகம் எனப்படும் தனது உலகில் வசித்தாலும் தனது உயர்ந்த ஆன்மீக சக்தியின் மூலம் அவரே எங்கும் நிறைந்திருக்கும் பிரம்மனாகவும் இதயத்தினில் உள்ள பரமாத்மாவாகவும் விளங்குகிறார். கிருஷ்ணரையும் அவரது சுய விரிவான விஷ்ணுவையும் பூரணமாக அறியாமல் ஆன்மீக வானை வைகுண்டத்தை அடைவதோ இறைவனை நித்திய உலகினுள் கோலோக பிருந்தாவனத்துடன் நுழைவதோ எவருக்கும் இயலாததாகும். எனவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுபவனது மனம் எப்போதும் கிருஷ்ண லீலைகளில் ஆழ்ந்துள்ளதால் சபை மன கிருஷ்ண பாதார விந்தையோ அவனே பக்குவமான யோகி ஆவான். வேதங்களிலும் ஸ்வேதாஸ்வதர உபனிஷத் 3.8 நாம் இதையே கற்கிறோம். தம் ஏவ விதித்வாதி மிருத்யும் ஏதி. பரமபுருஷ பகவானான கிருஷ்ணரை புரிந்து கொண்டால் மட்டுமே பிறப்பு இறப்பு எனும் பாதையினை கடக்க முடியும். வேறு விதமாக கூறினால் யோகத்தின் பக்குவ நிலை என்பது ஜட வாழ்விலிருந்து முழு விடுதலை அடைவதே என்று அறியாத மக்களை முட்டாளாக்குவதற்கான உடற்பயிற்சி வித்தைகளோ மாய தந்திரங்களோ அல்ல. ஸோ இதில் ஒரு கடைசியில் படிக்கும் பொழுது இந்த பிறப்பு இறப்புன்னு ஒன்று படிச்சிங்க இல்லையா? இது ரொம்ப முக்கியம். பகவத்கீதையில் கிருஷ்ணரும் பேசுகிறார், சில பிரபுபா நிறைய இடத்துல பேசுகிறார். பலதை நீங்களும் கேட்டிருப்பீங்க. சேம் பாயிண்ட் தான் ரிப்பீட் பண்ணுறேன். நம்ம வாழ்க்கையில் உண்மையான பிரச்சனையே பிறப்பு இறப்பு தான். ஆக்சுவலி முதுமை நோய் இதுதான் உண்மையான பிரச்சனை, தவிர இதை தவிர மற்றதெல்லாம் பிரச்சனை கிடையாதுன்னு தான் சொல்கிறான். எல்லாரும் அப்படி தான் கிருஷ்ணர் சொல்கிறார். ஹஸ்பண்ட் பிரச்சனை, ஒய்ஃப் பிரச்சனை, சொந்தக்காரன் பிரச்சனை, பங்காளி பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கிறான். அதெல்லாம் நாமளாம் நினச்சிக்கிறீங்க உண்மையான பிரச்சனை இதுதான் அப்படிங்கிறான். இது ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டாலே அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாது. ஆனால் நமக்கு இது பிரச்சனை மாதிரி என்றைக்கும் தெரிஞ்சதில்லை. நம்ம என்றைக்குமே பிறப்பு இறப்பெல்லாம் பிரச்சனையாக நமக்கு தெரிஞ்சதில்லை. ஆனால் அதுதான் மெயின் பிரச்சனைங்கிறார். இது 6வது அத்தியாயம் 13வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அது தெரிஞ்சுக்கணுங்கிறார். மரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறார், பிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறார், முதுமை நோய் தெரிஞ்சுக்கணுங்கிறார். உண்மை சொல்ல போனால் முதுமை இதெல்லாம் இன்றைக்கி ரிசர்ச் எல்லாம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கு, இந்தியாவில் கம்மி. அது என்ன முதுமை, இது எப்படியா தடுக்கணும்னு சொல்லி அது 2 பேர் வேலை பண்ணுறான். பண்ண அவன் ஆயுசாகி சேர்த்து போயிடுறான். ஆனால் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் புரியல, எப்படி முதுமை வருது, ரொம்ப ஆச்சரியம் இதெல்லாம் சயின்டிஃபிக்காக பார்த்தா. ஸோ இங்கே பிரபுபா மென்ஷன் பண்ணுறார், பகவத்கீதையில் பல இடத்துல வருது, இந்த பிறப்பு இறப்பே பெரிய பிரச்சனை இது. ஆனால் நமக்கு இந்த மாதிரி ஸ்கூல்லலாம் யாரும் சொல்லி கொடுத்ததில்லை, வீட்டில் யாரும் சொல்லி தந்ததில்லை. வீட்டில் என்ன சொல்லுவாங்க, உங்கள் மாமா பிரச்சனை, தாத்தா பிரச்சனை, இப்படி தான் பேசுவாங்க எல்லாரும். இது பிரச்சனை யாரும் சொன்னதில்லை. பட் இது ரியல் ப்ராப்ளம். ஸோ அதில் இன்னொரு பாயிண்ட் அவர் படித்தார், பகவான் கிருஷ்ணரை புரிஞ்சுக்கிட்டா தான் இதெல்லாம் புரியும், இல்லைன்னா புரியாது. அதனால கிருஷ்ணரே பகவத்கீதையில் சொல்கிறார், என்னை தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறார். பல இடத்துல சொல்லியிருக்கார் கிருஷ்ணா, ஒரே இடம் கிடையாது. பல இடத்துல கிருஷ்ணர் சொல்கிறார், என்னை தெரிஞ்சுக்கிட்டா தான் உனக்கு புரியுமாச்சுன்னா. ஸோ அந்த பகவானை புரிஞ்சுக்கிறதுங்கிறது அது அவர் அனுகிரகத்தில் தான் புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட புத்தி வச்செல்லாம் அவர்கிட்ட போக முடியாது, அதெல்லாம் யாராலும் முடியாது. அந்த பகவானை புரிஞ்சுக்கணும், அவர் அனுகிரகம் வேணும். அவர் அனுகிரகம் எல்லாத்துக்கும் இருக்குது, ஏதோ உலகத்தில் கொஞ்சம் பேருக்கு அப்படி கிடையாது. சில பிரபுபாத் சொல்கிறார், சூரியன் ஒளி எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக தான் இருக்கும். மழையும் அது மாதிரி, மழைங்கிறது எல்லா இடத்துலையும் பெய்யும். பாறை மேலேயும் பெய்யும், ஒரு நல்ல பூமி மேலேயும் பெய்யும். பாறை மேலே பெஞ்சுன்னா அது எதுவும் முளைக்காது. சரியான பூமி மேலே தண்ணி விழுகும்போது ஏதோ முளைக்கும். ஆனால் மழை எல்லா இடத்துலையும் பெய்யும். அது மாதிரி பகவான் அனுகிரகம் எல்லாத்து மேலேயும் காட்டுறார். நிறையா பேர் அது எடுத்துக்கிறது இல்லை, இதுதான் உண்மை. எடுத்துக்கிறது இல்லை அவங்க. சில பேர் மட்டும்தான் ரிசீவ் பண்ணுறாங்க, அவங்க தப்பிச்சுக்குவாங்க.
இப்போ உதாரணத்துக்கு இங்கே பகவத்கீதா கிளாஸ் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும், ஆனால் எல்லோரும் வரமாட்டான். எங்கேயோ சில பேர் இதுதான் வேணும்னு போவாங்க, எல்லாரும் போக மாட்டாங்க. கோவில் நிறைய கோவில் இருக்குது, எல்லாரும் கோவிலுக்கு போக மாட்டான். அது அவங்க பண்ணுற தப்பு தான், அவங்களா பண்ணிக்கிறது. கேட்டால் அப்புறம் பகவான் மேலே கருணை காட்ட மாட்டேங்கிறாங்க. இன்னும் கிருஷ்ணர் இன்னொரு இடத்துல சொல்கிறார், ஐ திங்க் 9வது அத்தியாயம் நினைக்கிறேன், சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷோ ந அஸ்தி பிரியா, எனக்கு எல்லாரும் சமம் தான் அர்ஜுனா அப்படிங்கிறார் கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அந்த பகவானை புரிஞ்சுக்கணும், அவர் அனுகிரகம் வேணும். அவர் அனுகிரகம் கொடுத்துருக்கார், நாம சொல்லிக்கிட்டே இருங்கிறார், வேற வழி இல்லைங்கிறார். வேற வழி இல்லை. இப்போ உட்காந்து நான் ஆசனா பண்ணி யோகா பண்ணி அங்கே போயிடுவேன், அதெல்லாம் கஷ்டம். நாம சங்கீர்த்தனம் தான் வழி, வேற வழி இல்லைன்னு சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார். பாகவத்தில் கடைசி ஸ்லோகம் 18வது ஸ்லோகமே நாம சங்கீர்த்தனம் முடியும். நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம். சர்வ பாபா, எல்லா பாபத்திலேருந்து வெளி கொண்டு வர்றது நாம தான் கொண்டு வரும், கிருஷ்ணா தான் கொண்டு வருவார். அவரால் தான், நம்மளால முடியாது. அதனால தான் ஹரிநாமத்தை சொல்லிக்கிட்டே இரு எல்லாரும் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அது குவாலிட்டியா சொல்லணும்னா அதான் சில பிரபுபாத் சொன்னபடி நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது, எல்லாம் சாண்டிங் பண்ணுறது, படிக்கிறது, பிரசாதம் மட்டும் சாப்பிட்றது, அது நான் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் இது எப்பவுமே செய்ய முடியும். எல்லாம் செய்ய முடியாது, ஸ்ட்ரிக்டாக இருக்கும், எல்லாம் முடியாது. அது கரெக்டாக அது அந்தந்த டைமில் செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப கடினம். டைமுக்கு செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாரும் அந்த மாதிரி செய்வது, அந்தந்த டைமுக்கு அது கரெக்டாக பண்ணணும், அது அவ்வளோ ஈஸி இல்லை. ரஜோ குணத்தில் இருக்கும்போது மாறும், தமோ குணத்தில் இருக்கும்போது செய்ய மாட்டாங்க. ஒரு நிமிஷத்தில் செய்கிறது 2 நாள் ஆகும் செய்கிறதுக்கு, அந்த மாதிரிலாம் நடந்துடும். ஸோ இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறபடி அந்த கான்ஸ்டண்ட்டாக செய்யணும். டெய்லி அந்த சாண்டிங் 16னா மினிமம் 16, பாகவதம் படிக்கிறது, பூஜை பண்ணுறது, பிரசாதம் எடுக்கிறது. அஃப்கோர்ஸ் இந்த உலகம் சும்மா இருக்குது, நம்ம வாயை கிளறும், நம்ம புலன்கள் எல்லாத்தையும் கிளறிட்டே இருக்கும், சும்மாலாம் கிடையாது. அப்போ அமைதியாக இருக்கணும், வேறு வழி இல்லை. பகவான் வேணும்னா நான் ரொம்ப பொறுத்து தான் ஆகணும், சம்டைம்ஸ் பொறுத்து தான் ஆகணும். இது கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார், தாம் திதிக்ஷஸ்வ பாரதா, பொறுத்து தான் ஆகணும் அர்ஜுனா அப்படிங்கிறார். எஸ். ஸோ இது செய்யும் பொழுது கண்டிப்பாக செய்ய பகவான் அனுகிரகம் கிடைக்கும், புரிய ஆரம்பிச்சிடும். செய்ய அவங்க சந்தோஷமாக இருப்பாங்களாம். இது கிருஷ்ணர் சொல்கிறார். சுசுகம் கர்த்தம் அவ்யயம், சுகம் செய்ய உனக்கு சுகம் பாப்ப அர்ஜுனா அப்படிங்கிறார். ஆனால் ஒருத்தர் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது விடக்கூடாது. அது விடாமல் செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும். இங்கே பல பேர் சேன் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இது நல்லா இருக்கு பண்ணணும், நோ டவுட். ஆனால் தயவுசெய்து ஒன்று நினைக்க வேணாம், சாண்டிங் பண்ணால் என்னோட பௌதீக வாழ்க்கை பிரமாதமாயிரும் அப்படி மட்டும் நினைக்கக்கூடாது. that's a danger. அங்கே தான் டேஞ்சர் வரும். அது எப்படி வரும் நமக்கு தெரியாது, கிருஷ்ணருக்கு தான் தெரியும். சாண்டிங் பண்ணுறது என்னோட வீட்டு பிரச்சனை போகிறதுக்காக இல்லை, பகவான் மேலே அன்பு வர்றதுக்கு தான் பண்ணுறான். அதுக்கு தான் சாண்டிங், வேறு எதுக்கும் கிடையாது. அது வரும்போது மற்றதெல்லாம் தூசிமாக இருக்கும், துச்சமாக தோணும் ஆக்சுவலி. ஸோ இந்த ஸ்லோகா அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். நாத்யஷ்ணதஸ்து யோகஸ்தி நச்சைகாந்தம் அனஷ்ணதஹ நச்சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாக்ரதோ நைவ சார்ஜுனா. அர்ஜுனா, எவன் ஒருவன் மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உண்கின்றானோ, மிக அதிகமாக அல்லது மிக குறைவாக உறங்குகின்றானோ, அத்தகையோன் யோகி ஆவதற்கான வாய்ப்பே இல்லை. ஸோ முன்னாடி சொன்னபடி கான்ஸ்டன்ட் அப்படின்னா தமிழ் என்ன, அதாவது ஒரே மாதிரி இருக்கும்,
கிருஷ்ணர் சொல்கிற அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, கம்மியாகவும் சாப்பிடக்கூடாதுங்கிறார். அதிகமாக தூங்கக்கூடாது, கம்மியாகவும் தூங்கக்கூடாது. ஸோ ஜென்ரலாக அதிகமாக சாப்பிட்றது ஈஸி, கம்மியாக சாப்பிட்றது ஈஸி. கணக்காக சாப்பிட்றது தான் கஷ்டம். எப்பவுமே அப்படி தான். அதிகமாகவும் தூங்கலாம் ஈஸியாக, கம்மியாகவும் தூங்கலாம். கணக்காக தூங்குறது கஷ்டம். ஆப்டிமம் சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஆப்டிமம்னா கணக்காவா தமிழில்? ஒரு இல்லை ஆப்டிமம் இல்லை, சேச்சுரேஷன் கிடையாது. மேபி புரிஞ்சா ஓகே. அப்போ அதை பற்றியும் வரும். படிக்கிறீங்களா அது? பொருளுரை. உணவையும் உறக்கத்தையும் ஒழுங்குபடுத்த வேண்டுமென்று இங்கு யோகிகளுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அதிகமாக உண்பது என்றால் ஆத்மாவையும் உடலையும் சேர்த்து வைக்க எவ்வளவு தேவையோ அதற்கு மேல் உண்பதாகும். தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பால் போன்றவை தேவையான அளவில் கிடைப்பதால் மிருகங்களை உண்ண வேண்டிய அவசியம் மனிதனுக்கு இல்லை. பகவத்கீதையின்படி இத்தகைய எளிய உணவு சத்வ குணமாக கருதப்படுகிறது. மாமிச உணவு தமோ குணத்தில் உள்ளவர்களுக்கானது. எனவே மாமிச உணவு, மது அருந்துதல், புகைப்பிடித்தல், பகவானுக்கு படைக்காத உணவினை உண்ணுதல் போன்றவற்றில் ஈடுபடுவோர் களங்கமான பொருட்களையே உண்பதால் பாவ விளைவுகளால் துன்பப்படுவர். புஞ்சதே தே துவகம் பாப ஏ பசன்யாத்ம காரணாத். எவனொருவன் புலனின்பத்திற்காக உண்கின்றானோ, தனக்காக சமைக்கின்றானோ, தனது உணவை கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கவில்லையோ அத்தகையோன் பாவத்தையே உண்கின்றான். பாவத்தை உண்பவனும் தனக்காக ஒதுக்கப்பட்டதை விட அதிகமாக உண்பவனும் யோகத்தை பக்குவமாக செய்ய முடியாது. கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட உணவை மட்டுமே உண்பது மிகச் சிறந்ததாகும். கிருஷ்ண உணவில் இருப்பவன் கிருஷ்ணருக்கு முதலில் அர்ப்பணிக்கப்படாத எதையும் உண்பதில்லை. எனவே கிருஷ்ண உணர்வினன் மட்டுமே யோக பயிற்சியில் பக்குவத்தை அடைய முடியும். தானே சொந்தமாக ஏற்படுத்திய விரதங்களை மேற்கொண்டு செயற்கையான முறையில் உணவை துறப்பவன் யோகியாக முடியாது. கிருஷ்ண உணர்வினன் சாஸ்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள விரதங்களை மேற்கொள்கிறான். அவன் தேவைக்கு அதிகமாக விரதம் இருப்பதோ உண்பதோ கிடையாது என்பதால் யோக பயிற்சிக்கு தகுதி வாய்ந்தவன் ஆவான். அளவுக்கு அதிகமாக உண்பவன் உறங்கும் போது அதிகமான கனவுகளை காண்பான். இதனால் அவன் அளவுக்கு அதிகமாக உறங்க நேரிடுகிறது. தினசரி 6 மணி நேரத்திற்கு மேல் உறங்கக்கூடாது. 24 மணி நேரத்தில் 6 மணி நேரத்துக்கு மேல் உறங்குபவன் நிச்சயமாக தமோ குணத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளான். தமோ குணத்தில் இருப்பவன் சோம்பேறியாகவும் அளவு கடந்து உறங்குபவனாகவும் இருப்பான். அத்தகையோன் யோகத்தை பயில முடியாது. ரொம்ப பிரமாதமா ஸ்ரீல பிரபுபாத் கொடுத்திருக்காரு. மெயினாக பார்த்தா இந்த ஸ்லோகத்தில் உணவு பற்றி நிறையா இருக்குது. பகவத்கீதை கிருஷ்ணர் மற்ற இடத்துலையும் பேசியிருக்காரு. ஸோ உணவில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறவங்க தான் உணவு மற்ற இடத்துல மற்ற விஷயங்கள் ஸ்ட்ரிக்ட் ஆவாங்க. உணவில் கோட்டை விட்டானா மற்ற எல்லாமே போச்சு. இது திங்க் 3வது அத்தியாயத்தில் கூட வரும். ஆஹார சுத்தவ் சத்வசுத்தி சத்வசுத்தவ் துருவஸ்மிருதி ஸ்மிருதிலம்பே சர்வ கிரந்தினாம் விப்ர மோக்ஷா. அப்படின்னா ஆகார சுத்தவ், எடுக்கக்கூடிய ஆகாரம் சுத்தமாக இருந்தால் தான் சத்வசுத்தி நல்குணமே வரும் அப்படிங்கிறார். சத்வசுத்தவ் துருவஸ்மிருதி, அந்த நல்குணம் வந்தால் தான் ஞாபக சக்தி புத்தியெல்லாம் நல்லா வேலை பண்ணுவாங்க. ஸ்மிருதிலம்பே சர்வ கிரந்தினாம், ஞாபக சக்தி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நான் எதை படித்தாலும் ஸ்மிருதி நம்பே சர்வ கிரந்தா, சர்வான எல்லாம் கிரந்தங்கள், பகவத்கீதை ஆகட்டும், பாகவதம் ஆகட்டும், ஈவன் மற்றது எதாகட்டும் படித்தாங்கன்னா விப்ரான பண்டிதன் ஆயிடுவானா. அப்புறம் மோட்சமும் கிடைச்சிடும். எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆகார சுத்தம், உணவில் ஆரம்பிக்குது. உணவு மட்டும் கரெக்டாக இருந்தால் மோட்சமே கிடைச்சிடும் அப்படின்னு ஸ்லோகம். பிரபுபாத் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கார். நான் சொன்னது நானா சொல்லலை, பிரபுபாத் 3வது அத்தியாயத்தில் எழுதியிருக்கார். ஸோ இந்த உலகத்தில் நிறைய பேர் அங்கேயே கோட்டை விட்டுருவாங்க. இந்த உணவு விஷயத்தில் கோட்டை விடுவாங்க. அதில் கோட்டை விட்டான்னு என்னன்னா தூக்கம் ஜாஸ்தி ஆகிடும்.
தூக்கம் ஜாஸ்தி ஆனாலே சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் அப்படியே செயின் மாதிரி. ஸோ சோம்பேறித்தனம் வரும். அப்புறம் இன்னொன்று, உணவில் கோட்டை விடும்போது புத்தி மனசெல்லாம் வேலை பண்ணாது, ஒழுங்காக வேலை பண்ணாது. இது உண்மை, பொய்யெல்லாம் கிடையாது, அதெல்லாம் உண்மை. அப்புறம் என்ன ஆகுனா, புத்தி மனசு ஒழுங்காக வேலை பண்ணினா அவங்க வாழ்க்கையில் தப்பான முடிவு தான் 100% எடுப்பாங்க. 100%, 99லாம் கிடையாது. தப்பான முடிவு எடுப்பாங்க, அப்போ சந்தோஷம் கிடைக்காது. ஸோ உணவுங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட், சும்மாலாம் கிடையாது. நான் வெஜிடேரியனுங்க, குரங்கு கூட வெஜிடேரியன் தான், எருமை அதுவும் வெஜிடேரியன் தான், மாடு எருமை குரங்கு எல்லாம் வெஜிடேரியன், ஆடு வெஜிடேரியனாக இருக்கிறதுல பெரிய மேட்டரே கிடையாது, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. எருமையும் வெஜிடேரியன் தான். கிருஷ்ணா பிரசாதம் தான் சாப்பிடணுங்கிறார், வெஜிடேரியனாக இருக்க சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்குங்க, வெஜிடேரியனாக இருக்கிறது வேற, பிரசாதம் சாப்பிட்றது வேறு, ரெண்டு ஒன்றும் கிடையாது. நோ, அஃப்கோர்ஸ் பிரசாதம் சாப்பிட்றோம் வெஜிடேரியன் சொல்லிக்கலாம், பட் வெஜிடேரியன் இருக்கிறது ஹை கிளாஸெல்லாம் கிடையாது. யாராவது நாங்கள்லாம் வெஜிடேரியன்னா அது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. மிருகம் கூட வெஜிடேரியனாக இருக்குது, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய காலர் தூக்கி நாங்கள் வெஜிடேரியன்ஸ், அது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஸோ கிருஷ்ணா பிரசாதம் தான் சாப்பிடணுங்கிறார். ஏன்னா அங்கே கோட்டை விட்டாலும் மற்றதெல்லாம் போயிடும். அகைன் பிரசாதமாக இருந்தால் கூட கணக்காக தான் சாப்பிடும். இது முன்னாடி யாருக்கும் சொல்ல மாட்டோம், நல்லா சாப்பிடுன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஈவன் தென் பிரசாதம் கூட கணக்காக தான் சாப்பிடும். ஏன்னா நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஓகே, அதிகமாக சாப்பிடும்போது அதிகமாக தூங்கிடுவாங்க. அப்போ எல்லாமே கணக்காக இருக்கணும்னா விளையாட்டு கிடையாது, ஆனால் இருந்து தான் ஆகணும், இருந்து தான் ஆகணும். ஸோ அது ஒரு தனி சயின்ஸ், உணவே தனி சயின்ஸ். அது நம்ம வேதத்தில் இருக்குது, என்னென்ன சாப்பிடணும் என்னென்ன சாப்பிடக்கூடாது, அது ஒரு தனி கிளாஸே எடுக்கணும். நைட்டில் என்ன சாப்பிடக்கூடாது, அது வெஜிடேரியன் நைட்டில் பிரசாதமாக இருந்தால் நைட்டில் சாப்பிட மாட்டான், அதில் ஒதுக்கிடுவாங்க, கணக்காக சாப்பிடுவாங்க. அப்போ தான் சீக்கிரமாக எந்திரிக்க முடியும், சாண்டிங் பண்ண முடியும். ஸோ கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகத்திலே பேசுகிறார், அதிகமாக சாப்பிடாத கம்மியாகவும் சாப்பிடாத. இதில் இன்னொன்று இருக்கு, அவர் படித்தார், இந்த விரதம் இருக்கிறத பற்றி ஒன்று படித்தார். கண்டபடியெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது. நான் வெள்ளிக்கிழமையான விரதங்க, வேதமெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லலை. விரதம் இருக்கணும், ஏகாதசி விரதம் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். மாதம் 2 தடவை வருது போதும். என் இஷ்டத்துக்கெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது. நான் சனிக்கிழமையான விரதம், எங்கே சாஸ்திரத்தில் இருக்கு? தேவையில்லை, தேவையில்லை. நம்மளும் கேலண்டர் வச்சுருக்கோம், என்னென்னைக்கு விரதம் இருக்கணும் கிளியராக கேலண்டரில் கொடுத்துட்டாங்க, அது இருக்கணும். என் இஷ்டத்துக்கு நான் பார்த்துருக்கேன், திங்கக்கிழமை விரதம் பாங்க, திரும்ப திங்கக்கிழமை விரதம், செவ்வாய்க்கிழமை விரதம், தேவையில்லை. சாஸ்திரம் சொல்லுதா, அதுதான் பிரபுபா சொல்கிறாரு. என் இஷ்டத்துக்கு நான் விரதம்லாம் இருக்கக்கூடாது. சிலவே இந்த அரசியல்வாதியில் விரதம் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? உண்ணாவிரதம், அஃப்காம் சாப்பிட்டு தான் வருவாங்க. இதாலும் சொல்கிறேன், அதெல்லாம் கோரமானது, அதனால் அவங்க நிறைய பிரச்சனை வரும், அதில் இருக்கக்கூடாது. விரதம் பகவான் கிருஷ்ணர் மேலே பக்தி வர்றதுக்கு தான் விரதமோ தவிர வேறு எதுக்காவது விரதம் யூஸ் பண்ணால் அடி ஒழுகும் அவங்களுக்கு. இதெல்லாம் உண்மை. என் இஷ்டத்துக்கெல்லாம் விரதம் பண்ணக்கூடாது, அதுக்கு சாஸ்திரம் இருக்குது. அதனால தான் கிருஷ்ணா ஐ திங்க் 16வது அத்தியாயத்தில் சொல்கிறார், காரியா அக்காரியா வியவஸ்திதோ, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது சாஸ்திரம் படிங்கிறார். இப்போ விரதம் இருக்குன்னா கூட சாஸ்திரம் படிக்கணும், என் இஷ்டத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ நான் சண்டே நரசிம்ம சதுர்தசி எல்லோரும் சாயங்காலம் வரைக்கும் விரதம் இருந்தாங்க, ஏன்னா அப்படி தான் இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால சாயங்காலம் வரைக்கும் எல்லோரும் விரதம். அதுக்கப்புறம் ஏகாதசி உணவு தான் எடுக்கணும், அது மாதிரி எல்லாருக்கும் கொடுத்தது. ஸோ அந்த விரதம் இருக்கிறத கூட இஷ்டத்துக்கெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி சாப்பிட்றது அவங்கவுங்க உடலுக்கு தகுந்தாப்பில் தான் சாப்பிடணும். அவங்க 2 இட்லி தான் சாப்பிடணும், நானும் அவ்வளோதான் சாப்பிடுவேன். இன்னும் என் உடம்புக்கு 4 இட்லி தேவைன்னு நான் 4 இட்லி தான் சாப்பிடணும். அவருக்கு 2 இட்லி போதும், எனக்கு 4 தேவை. என் உடலுக்குன்னா 4 தான் சாப்பிடணும், அது காப்பி அடிக்கக்கூடாது. அவங்கவுங்க உடலுக்கு தகுந்தாப்பில் அவங்க போயாகும். ஸோ அதே மாதிரி தூக்கம், அதிகமாக கனவு வரும். ஸோ இதெல்லாம் நிறையா இருக்குது.
அந்த தூக்கம் கூட எத்தனை மணிக்கு தூங்கணும், எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், எல்லாம் சாஸ்திரம் எல்லாமே இருக்குது. வேதம் நார்மல்லாம் கிடையாது, இது பெரிய சயின்ஸ் இதெல்லாம். ஆனால் இன்றைக்கி நாம் அது கற்றுக்காதனால சில பேர் ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து சாப்பிடுவாங்க. ஏன்னோ அதெல்லாம் மோஸ்ட் டேஞ்சரஸ். இந்த ராத்திரி 12 மணிக்கு உட்காந்து சாப்பிட்றது, ஏன்னா 2 மணிக்கு போய் தூங்கிறது, அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும், உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும், நிறையா வரும். எனவே அது இப்போ நான் ஃபுல்லாக பேச விரும்பலை. ஓகே, நெக்ஸ்ட் 17வது ஸ்லோகம். யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தஸ்வப்னாவபோதஸ்ய யோகோ பவதி துக்கஹ. மொழிபெயர்ப்பு: உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெருப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். பொருளுரை: உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்துக் கொள்ளுதல் இந்நான்கும் உடலின் உந்துதல்கள் ஆகும். இவற்றிற்கான தேவையற்ற கடின உழைப்பு யோக பயிற்சியின் முன்னேற்றத்தை தடுத்துவிடும். உண்ணுதலை பொறுத்தவரை புனிதப்படுத்தப்பட்ட உணவினை, பிரசாதத்தினை மட்டும் ஏற்பதற்கு ஒருவன் பழகிவிட்டால் அதனை எளிதாக நெருப்படுத்தி விடலாம். பகவத்கீதையின்படி 9.26 பகவான் கிருஷ்ணருக்கு காய்கறிகள், பூக்கள், பழங்கள், தானியங்கள், பால் போன்றவற்றை அர்ப்பணிக்கலாம். இவ்விதமாக மனிதர்களுக்கு தேவையில்லாத உணவை, சத்துவகுணத்தில் இல்லாத உணவை தவிர்ப்பதற்கு கிருஷ்ண உணர்வினன் இயற்கையாகவே பழகிவிடுகிறான். உறக்கத்தை பொறுத்தவரை கிருஷ்ண உணர்வினன் பக்தி தொண்டில் உள்ள தனது கடமைகளை செய்வதில் எப்போதும் முனைப்புடன் இருப்பதால் தேவையற்ற உறக்கத்தில் செலவிடப்படும் சிறிது நேரத்தையும் பெரும் நஷ்டமாக கருதுகிறான். அவ்வியர்த்த காலத்துவம் தனது வாழ்வின் ஒரு நிமிடத்தை கூட இறைவனின் தொண்டில் ஈடுபடாமல் கழிப்பதை கிருஷ்ண பக்தனால் தாங்க முடியாது. எனவே அவனது தூக்கம் மிகவும் குறைவாகவே இருக்கும். இவ்விஷயத்தில் அவனுக்கு முன்மாதிரியாக விளங்கும் ஸ்ரீல ரூப கோஸ்வாமி சதா சர்வ காலமும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருந்ததால் 2 மணி நேரமே உறங்கினார். அதுவும் சில நேரங்களில் கிடையாது. ஹரிதாஸ் தாக்கூர் தனது ஜபமாலையில் தினமும் 3 லட்சம் திருநாமங்களை ஜபிக்காமல் உறங்க மாட்டார். பிரசாதத்தையும் கூட ஏற்க மாட்டார். உழைப்பை பொறுத்தவரை கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரின் விருப்பத்துடன் தொடர்பில்லாத எதையும் செய்வதில்லை. இதனால் அவனது உழைப்பு புலனுகர்ச்சியிலிருந்து விடுபட்டு எப்போதும் நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. புலனுகர்ச்சி என்னும் கேள்விக்கே இடமில்லை என்பதால் கிருஷ்ண பக்தனுக்கு பௌதிக ஓய்வு என்பதே கிடையாது. இவ்வாறாக தனது உழைப்பு, பேச்சு, உறக்கம், விழித்துள்ள நிலை மற்றும் எல்லா விதமான உடல் இயக்கங்களையும் நெறிப்படுத்தியுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு எவ்விதமான பௌதிக துன்பமும் இல்லை. இந்த ஸ்லோகத்தில் 4 விஷயங்கள்: சாப்பிட்றது, தூங்கிறது, ரிக்ரியேஷன், தமிழ் என்ன, பொழுதுபோயா. ஸோ கிருஷ்ணர் சொல்கிற பொழுதுபோக்கு கூட அவரும் வேணுங்கிறார். இன்னும் கிருஷ்ணரே சொல்கிறார். ஆனால் பொழுதுபோக்குன்னு ஓகே, என்னைக்கு ஒன்று ஓகே, ஜஸ்ட் சினிமாவுக்கு போயிட்டு வந்துடலாம், சம் ரெஸ்டாரண்ட் போகலான்னு அர்த்தம் இல்லை. இங்கே பொழுதுபோக்கு அப்படிங்கிறது ஓகே, இப்போ நம்ம ஈரோட்டில் இருக்கோம், ஒரு பிரேக் வேணும்னு என்ன பண்ணுவோம், மாயாப்பூர் போவாங்க, விருந்தாவன் போவாங்க. அவங்க பொழுதுபோக்கு அப்படி தான் போகும். அதுவும் கிருஷ்ணா கனெக்ட் ஆகிடும். அவங்க பொழுதுபோக்கு அப்படி தான் போகுமோ தவிர சும்மா ஓகே டிவி சீரியல் பாரு பொழுதுபோக்கு கான். டிவி சீரியல் பார்த்தாலே சைக்கோ ஆயிடுவாங்க, இப்பொழுதோட சொல்லியிருக்கேன். அது பொழுதுபோக்கு கிடையாது. நோ, பட் அது வேணுங்கிறார் கிருஷ்ணர். அது அப்பப்போ ஒரு பிரேக் வேணும். ஆனால் அந்த பிரேக்கும் கரெக்டாக இருக்கணும். இன்னொரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன், போன ஸ்லோகத்திலே வருது, இங்கேயும் வந்திருக்கு. மாமிசம் எடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காரு இல்லை, அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா, பிரபுபாத் எழுதுறார். பாகவத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மாமிசம் யார் எடுக்கிறாங்களோ, இது உண்மை, பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் துளுண்டு கூட புரியாது அவங்களுக்கு, சுத்தமாக புரியாது. பிரபுபாத் எழுதியிருக்காரு. 100% அப்படியே ஸ்டாப் பண்ணியாங்க. எடுக்கிறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம் புரியாது. மேபி அவங்க நினச்சிக்கலாம் புரியுதுன்னு, ஒன்றும் புரியாது, புரியவே புரியாது. இது ரொம்ப பாகவத்தில் ரொம்ப எழுதப்பட்டிருக்கு. ஸோ இங்கேயும் பிரபுபாத் ரொம்ப எழுதியிருக்காரு. ஏன்னா அது அவ்வளோ டேஞ்சர் இருக்குது அதில்.
நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இல்லை டாக்டர்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னா அவங்க கலியுகா டாக்டர் அப்படி தான் இருப்பாங்க. கலியுகா டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. உண்மை சொல்கிறேன், நானும் அந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். காலேஜில் எம்பிபிஎஸ்சில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக எல்லாம் ஒன்றும் கற்றுக்க மாட்டாங்க. உடல் பற்றி அவங்க எல்லாமே ஒன்றும் தெரியாது. ஏன்னா நானும் அதுதான் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு தைரியமாக சொல்ல முடியும். அவங்களுக்கு அவ்வளோ நாலேஜெல்லாம் காலேஜில் கொடுக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க நீங்கள் வந்து நான் மாமிஷம் எடுங்கன்னு. இன்னும் டேஞ்சரஸ் தான் அது. பிரச்சனை மேலே பிரச்சனை வரும், அது எடுக்கிறாங்கனால பிரச்சனை வரும். ஆனால் சும்மா ஏதோ டாக்டர் சொன்னார் அவங்க சொன்னார் இவங்க சாப்பிடுவாங்க, இவனுக்கு பிடிக்கும் எடுக்கிறான், பேட்டா டாக்டர் எடுக்குன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு அது ஆசை. பட் டேஞ்சர் தான் அது. பிரசாதம் இல்லை வெஜிடேரியனே டேஞ்சர்னு கிருஷ்ணர் சொல்கிறார். இவன் நான்வெஜ் எங்கே போய் சொல்கிறது? வெஜிடேரியனே டேஞ்சர் தான், வெஜிடேரியனே டேஞ்சர் தான். பிரசாதமாக தான் எடுக்கணும். அப்போ அது மாமிசம்ங்கிறது ரொம்ப டேஞ்சரஸ். பல விதமான பிரச்சனைகள் வரும். 7 பேர்த்துக்கு வரும். ஒரு மேபி அந்த நான்வெஜ் ஒருத்தர் எடுக்கிறாங்கன்னா 7 பேருக்கு அந்த பிரச்சனை போகும். அது அந்த 7 பேர் யார் அதெல்லாமே கணக்கெல்லாம் இருக்குது. கருட புராணத்தில் அதில் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அது இப்போ நான் பேசலை. பார்த்தீங்கன்னா இது பிரபுபாத் எழுதார். ஹரிதாஸ் தாக்கூர் வந்து அவர் சாண்டிங் முடிக்காமல் பிரசாதம் எடுக்க மாட்டாராம். பார்த்தீங்களா? ரொம்ப ஆச்சரியம். நான் அந்த மாதிரி நபர் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். இஸ்கானில் இருக்காங்க, வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, அவங்களோட ஃபுல் சாண்டிங் முடிக்காமல் சாப்பிட மாட்டாங்க. இருக்காங்க அந்த மாதிரி. 16 மினிமம் முடித்தா தான் பிரசாதம் சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். ஒருத்தர் 10 மணி ஒன்றும் சாப்பிடல, இன்னும் நான் முடிக்கல, சாப்பிடல. அவர் 10 10:30 ஏன்னா ஏதோ ஒர்க் சாண்டிங் முடிக்கல, முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். அது ஒரு விரதம். அஃப்கோர்ஸ் அது எல்லாரும் காப்பி பண்ண முடியாது. அவங்களால முடியும், சில பேருக்கு முடியும். சில பேர் டக்கு பிரிச்சும் பண்ணுவாங்க சாண்டிங், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் சில பேர் அப்படி இருக்காங்க, ஏன்னா சாண்டிங் முடிச்சா தான் சாப்பிடுவேன். ஹரிதாஸ் தாக்கூர் அப்படி இருந்திருக்கார், பிரபுபாத் தான் எழுதுறார். அப்போ சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரொம்ப அழகாக இங்கே கொடுத்துருக்காரு. அந்த டிரான்ஸ்லேஷனில் ஒரு படிக்கிறீங்களா? உண்ணுதல், உறங்குதல், உழைத்தல், கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலமாக எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். பெரும் அளவில் பிரச்சனைகள் நீக்கிடலாங்கிறார் கிருஷ்ணர் சொல்றார் பாருங்க. அப்படின்னு 100% நீக்க முடியாது. மேபி 90-95% பிரச்சனையெல்லாம் இது பண்ணிடலாம், கரெக்டாக இருந்தால். இந்த சாப்பிட்றது தூங்குறது கரெக்டாக இருந்தால். ஆனால் இது கலியுகானால கரெக்டாக இருக்கிறது கஷ்டம். காரணம் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலே விஷம் இருக்கு. அதுதான் தோஷம்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கீரையெல்லாம் வாங்குகிறோம், பார்த்தா அது மருந்து கூட அடிச்சிருக்கலாம். ஓகே, காய்கறிகள் மருந்து அடிச்சிருப்பாங்க. அப்போ அது விஷம்தான். அப்போ நான் சாப்பிட்டாலும் நான் நினைக்கிற மாதிரி இருக்க முடியுமான்னு இருக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? இதெல்லாம் தோஷம், இதெல்லாம் தோஷங்கள். அப்போ என்னதான் பண்ணுறதுன்னா, அதனால மாதிரி அங்கே தான் நாமா கொடுக்குறாங்க. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸோ ஜென்ரலாக தியரட்டிக்கலாக பேசலாம், இதே டைமுக்கு எந்திரிப்பேன், இதே டைம் தூங்குவேன், தியரட்டிக்கலாக பேசலாம். பட் செய்யும்பொழுது கொஞ்சம் முன்ன பின்ன வரும், வராமலாம் இருக்காது. அதனால தான் சாண்டிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது மட்டும் டெய்லி கரெக்டாக பண்ணி ஆகும், கண்டிப்பாக பண்ணி ஆகும். சில பேர் இருக்காங்க அந்த மாதிரி கரெக்டாக இந்த டைம் படுத்து இந்த டைம் எந்திரிங்க இருக்காங்க. நான் இல்லையானு சொல்ல மாட்டேன், நான் பார்த்துருக்கேன் அவங்கள. பட் நான்லாம் அந்த மாதிரி இல்லை, முன்ன பின்னெல்லாம் இருக்கும் எனக்கு. ஸோ பட் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் உடனே நாமளும் அதே மாதிரி பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்ம வேலை ஒரு மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம வேலை எப்படி இருக்குன்னா 10 மணிக்கு தான் படுக்கிற மாதிரி வரும், நமக்கு அந்த மாதிரி வேலை இருக்கும். அப்போ நான் 10 மணிக்கு படுத்தேன்னா 4 மணிக்கு தான் எந்திரிக்க முடியும், 3:30க்கு எந்திரிக்கிறது கஷ்டம். ஏன்னா மினிமம் 6 hours, 6 மணி நேரம் தூக்கம் வேணும். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாண்டிங் வரும். ஆனால் இதுவும் நம்ம கடைப்பிடிச்சாகணும் முடிஞ்ச வரைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்லோக்கா பெருசு, அது நான் இப்போது டச் பண்ணல. ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. தாத் சாத்.
ஏதாவது கொஷின்ஸ் இருக்குங்களா? கேள்வி? ஆமாம், எஸ், அதனால தான் பயம் வரும். நான், ஐ அண்ட் மை. ஐனா நான் இல்லையா, நான் என்னடுது. ஐ வந்தாலே மைன் வந்துடும், நான் அப்படின்னாலே என்னடுதுன்னு வந்துடும். இந்த ரெண்டு இருந்தாலே பயம் வந்தே தீரணும், வேறு வழி இல்லை. பயம் வந்துடும். ஸோ கிருஷ்ணா அது கட் பண்ணுங்கிறார். அங்கே தான் நாம வேணும், இந்த அறிவு வேணும். இந்த அறிவு இல்லாமல் அது கட் பண்ண முடியாது, யாராலையும் முடியாது. பயம் வரும். அந்த பயம் எல்லாத்துக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு, எனக்கெல்லாம் இல்லாமலாம் கிடையாது. அவங்கவுங்க எந்த அளவுக்கு பகவான் சொன்னபடி கேட்குறாங்களோ அந்த அளவு பயம் கம்மியாயிட்டே போகும், கம்மியாயிட்டே போகும். பண்ணலைன்னா பயம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஏன்னா உடலுக்கு ஏதாவது ஆகும் பொழுது எனக்கு ஏதோ ஆயிடுச்சே, இனி என்ன நடக்க போகுது, எல்லாம் கனெக்ட் ஆகும். ஆமாம், அது வரும், அந்த பயம் வந்துடும். பல விதமான பயம் வரும். பயம் வரும், கவலையும் வரும். பயம் கவலை எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்து வீடு மாதிரி. ஒரு கவலை வரும்போது பயம் வந்துடும். ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறேன்னா அப்படி ஒரு கவலை, அப்புறம் பயமாகவும் மாறும். அப்போ இந்த அறிவு இல்லைன்னா அது ஜாஸ்தி ஆகிடும், ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். அதனால பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியாகி அடுத்த ஜென்மம் இன்னும் ஒர்ஸ்டாக இருக்கும். எஸ், கவலை வரும், பயம் வரும். ஆனால் வரக்கூடாதுங்கிறார். ஆனால் அது வராமல் பார்த்துக்கலாம். பிரபு பார்த்து கொடுத்துருக்கார், இப்படி தான் போயாகணும். இது பயிற்சி பண்ணத்தான் வரும். ஒரே நாளில் நடக்காது. சில சமயம் பல ஜென்மங்கள் எடுத்துடும். 1 கோடி ஜென்மம் கூட எடுக்கலாம், இல்லை ஒரே ஜென்மத்திலே முடிச்சுக்கலாம். ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீங்கள் 2 வேளை தான் சாப்பிடுவீங்கன்னா 2 வேளையும் பிரசாதம் தான் சாப்பிடணும். கிருஷ்ணருக்கு படைச்சிட்டு தான் சாப்பிடணும், கிருஷ்ணருக்கு. ஆமாம், வேற யாருக்கும் கிடையாது, கிருஷ்ணருக்கு. ஆமாம், அப்படிதான் பகவத்கீதையில் இருக்கு. கிருஷ்ணர் படைச்சுதான், மற்றதெல்லாம் கணக்கில் வராது. ஸோ வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? வேற இந்த ஸ்லோகா சம்பந்தப்பட்டது வேற? ओके, ग्रंथराज श्रीमद् भगवत गीता की जय, श्रील प्रभुपाद की जय। ओम तत्सत।